என்னம்மா? ஸ்னோ இப்போ இல்லைம்மா. ஸ்னோ வந்து 9 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். So you can sleep for some more time. You mean 2 hours? Yeah. தூக்கத்துலேருந்து எழுப்பி ஸ்னோவை பார்க்குறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்களோட ஸ்னோ vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஜார்ஜியாவில் ஸ்னோ வருது ரொம்ப அபூர்வங்க. லாஸ்ட் டைம் ஸ்னோ எப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2020 ஜானில் வந்தது. இப்போ 2025 ஜானில் வருது. ஸோ அதனால தான் ஆரத் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்து அலாம் வச்சு எழுந்து எனக்கு கீழே கூட்டிகிட்டு வந்து ஸ்னோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் 8 o'clock ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தாங்க. 7 o'clockலாம் அலாம் வச்சு எழுந்து என்னையும் எழுப்பி அதை தான் அந்த ஃபஸ்ட் கிளிப்பிங் காட்டியிருப்பேன். என்னையும் எழுப்பி ஸ்னோ வரலையே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆலான்னு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலி ஜார்ஜியாலையும் ஸ்னோ வந்துருச்சுங்க. ஸ்னோ ஸ்டாம்ன்றதுனால கிட்டத்தட்ட 1 hour கண்டினியூஸ் ஸ்னோ பெஞ்சுது. அண்ட் ஜார்ஜியாலெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வி ஆர் நாட் ரெடி ஃபார் ஸ்னோ தான் சொல்லணும். மிச்ச ஸ்டேட்லாம் ஸ்னோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ சால்ட் எல்லாம் கொட்ட ஆரம்பிப்பாங்க. பட் இங்கே அட்லாண்டாவில் வந்து அந்தளவு சால்ட் போட மாட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா சன் வந்துடும் அண்ட் டெம்பரேச்சரும் நார்மல் ஆகிடும், எல்லா ஸ்னோவும் உருகிடும். பட் இந்த வாட்டி என்னென்னா 1 week வரைக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோலியே மெயின்டைன் ஆகிட்டு இருந்தனால ஸ்னோவெல்லாம் ஐஸாக கன்வெர்ட் ஆகிட்டு அது இன்னமும் டேஞ்சரஸாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸ்லாம் வர்ச்சுவல் லேர்னிங் விட்டுட்டாங்க. அண்ட் ஆஃபீஸ்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் ஆரத் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஸ்னோவில் விளையாடிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் போய் வர்ச்சுவல் லேர்னிங் இதெல்லாம் பண்ணணும் அவன். Snowball fight? நோ Please. இல்லை ஆரி ப்ளீஸ் வேண்டாம். I'll do it to the road then. Wow, Amma, this is the best day of my life. Who's that? I'm here. Mm-hmm. Ah. Oh, I missed. ஸோ பிரகாஷ்க்கு வந்து கால் பண்ணி அவருக்கு ஸ்னோ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி ஸ்னோ காட்டிகிட்டு இருந்தோம். அண்ட் அவர் தான் கொஞ்சம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அவர் இருந்திருந்தா இன்னும் ஸ்னோவில் விளையாடிருக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே எல்லாம் ட்ரைவ் மாதிரி போயிட்டு ஸ்னோவெல்லாம் பார்த்துருக்கலாம். இந்த டைமில் வந்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப அந்தளவு அட்வைசபிள் கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஸ்னோவில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி இது வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணது கிடையாது. ஸோ ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு பிரகாஷும். நானும் ஆரத்தை வச்சுட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ நாங்கள் உள்ளே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் யார்டில் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே ஸ்னோ வருதே ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் இன் அ வைல் தான் நடக்கும். ஸோ 4-5 years அப்படி தான் இருக்கிறதுனால அவரை கூட்டிகிட்டு வந்து பின்னாடியும் விட்டாச்சு. ஸ்னோ வந்திருக்கு அண்ட் ஸ்னோ மேன் பண்ண போகிறோம் நாங்கள். ஆரி ஸ்லோ விழுந்துட போகிறேன். போறாரி This snow, I have to make this bigger, so make this flatter. All this snow, all this snow. ஒரு 10:30-11 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஸ்னோ இருந்துடுங்க. 11ish அப்படி பார்த்தீங்கன்னா மிக்சட் ஆஃப் ஸ்னோ அண்ட் ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உள்ளே வந்தாச்சு. அண்ட் எல்லாம் ரோடெலாம் பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லீட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ரொம்பவே டேஞ்சர். அப்படி வழுக்கி விட்டுரும். ஸோ உள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. அண்ட் ஆரத் வந்து அவனோட அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ண போயிடுச்சுங்க. வர்ச்சுவல் லேர்னிங்கிறதுல நிறைய அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அவன் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ அது பண்ணிகிட்ருக்கு. நான் இங்கே கெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு ஜாலியாக வியூவை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு எழுந்து போகிறதுக்கு மனசே இல்லை. நல்ல வேளை நேற்றே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன். சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி எனக்கு நோ குக்கிங் பிரகாஷ் இல்லாததுனால அதே வச்சு லெஃப்ட் ஓவர்ஸ் வச்சே மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஆரத்தை வந்து
ஸ்னோ என்ஜாய் பண்ண வந்தாச்சு. எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டு யாரு டன்னா எல்லாம் முடிச்சிட்டியா? என்ன? I just want to go outside. வெளியே மழை பெய்யுதுடா. அம்மா ஜாக்கெட் போடல. இட்ஸ் ஓகே வேண்டாம். சூப்பர்வைஸ் I could play outside. இப்போ வந்து அங்க பாரு யாருமே வெளியே இல்ல பாரு. இருக்காங்க. யார் இருக்காங்க? அது யார் சிட்டிங்க? ஒருத்தர் தானே? ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் தானே? No, red. ஓகே அது எங்க ஊர்ல ஆரஞ்சு. But still, Amma, if he could survive well, he or she. ஆரேத் அவங்க வந்து அடல்ட் ஆரேத். புரியுதா? அடல்ட் அவங்க. Okay, but please could I? No, not now. அப்புறமா ஸ்னோ வந்துச்சுன்னா போலாம், இல்லைன்னா இல்லை. Amma, it doesn't have to snow. ஆரி விழுந்துருவாரு. அங்க பாரு ஒரு மாதிரி இருக்கு பாரு. நல்ல வேலை நான் வந்து நேத்தே கொஞ்சம் நிறைய சாம்பார் வச்சுட்டேன். ரைஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அங்கே ரசம் வைக்கலாம் அப்படின்னு இருக்கு. அந்த குளிருக்கு லைட்டாக தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. வெளியே போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் வெளியே இருந்ததுனால தலை அப்படியே ஒரு மாதிரி வலிக்குது. ஸோ ரசம் வைக்கலாமா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். பட் இங்கேருந்து எழுந்துக்கிறதுக்கு மனசே வரலைங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த குக்கி எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் பண்ணுங்க. அண்ட் எப்போ பார்த்தாலும் ஆரத்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் வெதர் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால குக்கி வேணும் அப்படின்னா சரி இதை செஞ்சு அப்படியே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிட்ருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா மேப்பிள் சிரப், ஆல்மண்ட் ஃப்ளவர், கோகனட் ஆயில், பேக்கிங் பவுடர், சாக்லேட் சிப், சால்ட், அதுக்கப்புறம் வனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதுதான் தேவையான பொருட்கள். அண்ட் 2 கப் ஆல்மண்ட் ஃப்ளவரை வந்து மிக்சிங் பவுலில் எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டையும் நான் வந்து அதுலேயே ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து டெம்பரேச்சர் கோல்டாக இருக்கிறதுனால கோகனட் ஆயில் வந்து சாலிடாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து மைக்ரோவேவ் அவனில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு அதை லிக்விட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் 1/4 கப்பாக மெஷர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து முன்னாடியே 1/4 கப் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை லிக்விட் ஆக்கணுன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகிடும். அண்ட் குக்கிக்கான கன்சிஸ்டன்சியில் வராதுங்க. பேக் பண்ணி எடுத்தோன்னா ஒரு மாதிரி பார் மாதிரி வந்துடும். ஸோ குக்கி மாதிரி வேணும்னா கோகனட் ஆயிலை லிக்விட் ஃபார்மில் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன்னா சாலிடாக இருக்கிற கோகனட் ஆயிலை மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு லிக்விட் ஆனதுக்கப்புறம் நான் 1/4 கப் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் மேப்பிள் சிரப்பையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு சாக்கோ சிப்பையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1/2 கப் சாக்கோ சிப் அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. சும்மா நார்மலாக ரொம்பலாம் அழுத்தி இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியோ அது மாதிரிலாம் பிசைய வேணாம். சும்மா லைட்டாக எல்லாமே இன்கார்பரேட் ஆனால் போதும். ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எல்லா குக்கியும் லைன் பண்ணிட போகிறேன். அண்ட் மீன் வைல் நான் வந்து அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. ஸோ 15 to 18 மினிட்ஸ் நம்ம வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட அவனுக்கு 16 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குக்கீஸ்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. சில அவன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகும், சில அவனுக்கு வந்து 18 மினிட்ஸ் ஆகும். ஸோ உங்கள் அவனை பொறுத்து நீங்கள் டெம்பரேச்சர் அதாவது எவ்வளோ நேரம் வைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க, ஏன்னா கூல் டவுன் ஆகணும், நல்லா ஹாட்டாக இருக்குது. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆறுத்தால் வெயிட்டே பண்ண முடியலைங்க. எப்படா கூலாகவும் எப்படா சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சூப்பராக ஹாட்டால really good, the best. ஹாட்டால Yeah, kind of. அதனால தான் சொன்னேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான்னா அவனால் வெயிட். சரி இப்போ சாப்பிடு போ. குக்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தவங்க. மார்னிங் அதாவது ஆஃப்டர்நூனில் பார்க்கும்பொழுது இந்த ஸ்லீட் ஃபார்மாக இருந்தது, ஐஸ் மாதிரி இருந்தது. இப்போ ரெயின் வந்து அது எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு, கிளியராக ஆகிடுச்சு. பட் இன்னமும் பார்த்திங்கன்னா ஸ்னோ அப்படியே இருக்குது. குளிர் வெளியே போக முடியலைங்க, ஒரு மாதிரி ஒரு பெயின் இருக்குது. ஸோ அதனால் வெளியே எட்டி பார்க்கல. பட் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படியே இங்கேயே உட்காந்துக்கிட்டு ஃபார்மல் லிவிங் ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு நானும் ஆறுத்தும் குக்கி சாப்பிட்டுக்கிட்டே
வியூவை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பிரகாஷை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரகாஷ் வந்து நாளைக்கு அதாவது சாட்டர்டே ஈவினிங் வந்துடுவார். ஸோ அவர் வரும்போது இன்னும் ஒரு வாட்டி ஸ்னோ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அண்ட் அந்த ட்ரீலெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஐஸ் ஏஜில் வந்து ட்ராப்லெட்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இருக்குது. ஆரத்தை உள்ளே விட்டுட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் விண்டோலேருந்து காமிச்சேன், ஆரத்தை வந்து உள்ளே இருக்க சொல்லிவிட்டு நான் வெளியே இருந்து கிளியர் வியூ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ட்ரைவேலாம் கிளியர் ஆகிடுச்சுங்க, ட்ரைவேல சுத்தமாக ஐஸ் இல்லை. பட் கார் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்னோ இன்னமும் அந்த ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியே பார்த்தா அந்த சன் லைட் படும்பொழுது அவ்வளோ அழகாக ஒரு விண்டர்லேண்டில் இருக்கிற மாதிரி அந்த அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அந்த கிளிட்டர் ஆகிட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. ட்ரீஸ் எல்லாம் இன்னமும் பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் அப்படியே ஃப்ரீஸாக இருந்தது. ஜார்ஜியாவுக்கு இது ரொம்ப புதுசுங்க, இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் நாங்கள். நெக்ஸ்ட் டே வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஸ்னோ இருக்கிறது. மிச்ச ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் இங்கே ஜார்ஜியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து புரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் ரொம்ப பெரிய மிராக்கிள் நடந்தால் தான் மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சி போனாங்க. ஸோ ஸ்னோ ஸ்டார்ம் இருந்ததுனால இது மாதிரி இருந்தது ஜார்ஜியா. அண்ட் ஆரத்தும் வெளியே வந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ லஞ்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நூடுல்ஸ் தான் பண்ணி அப்படியே சாப்பிட்டாச்சு. பிரகாஷ் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைமும் அவரோட ஃப்ளைட் கிளம்பிடுச்சா, ஏன்னா ப்ரீவியஸ் டே வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருந்தது. அட்லாண்டாவுக்கு வரதும் சரி, அட்லாண்டாவிலேருந்து வெளியே போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அது மாதிரி எதுவும் கேன்சல் ஆகக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிட்டே அப்பப்போ நான் வந்து ஃப்ளைட் இதில் ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நாங்கள் எடுக்கவே இல்லைங்க, ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஸ்னோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொன்னோன்னா, ஸ்னோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ எடுக்கலாம் அம்மா, அது வரைக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நாங்கள் வீட்டில் வச்சுருந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எடுக்கல, இன்றைக்கி தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்னோ வராது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் அப்படின்ற பிளானில் நானும் ஆரத்தும் சேர்ந்து எல்லாம் இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரீயும் எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் பிரகாஷோட ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. இன்னும் ஒரு 5.5 hours வந்து பிரகாஷ் இங்கே இருப்பார். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான் அப்பாவை பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் போன vlogலேயே சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் டைம் 5 days ஒரு ஒர்க்காக அவர் போனது. சில பேர் ஃபீல் பண்ணலாம், நீங்களாம் இந்தியா வெக்கேஷன் போகும்பொழுது பிரகாஷை விட்டு போக மாட்டிங்களா, தனியாலாம் போகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணலாம். அது கதையே வேறங்க. என்னென்னா நாங்கள் இந்தியா வெக்கேஷன் போகும்போது கண்டிப்பாக ஆரத் வந்து பிரகாஷை மிஸ் பண்ணுவார். பட் ஸ்டில் என்னென்னா நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி போனோடனே அப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறதுனால கைண்ட் ஆஃப் இதுவாக இருக்கும். பட் இங்கே யூஎஸில் பிரகாஷை ஒரு 5 நாள் தொடர்ந்து இல்லாமல் இருந்ததே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் வந்துடுவார். ஃபர்ஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 5 nights and 6 daysன்றதுனால ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஆறதுக்கு. அண்ட் எனக்குமே அவர் எப்படா வருவார் அப்படின்னு தான் இருந்தது. என்னென்னா நிறைய நடக்குது இல்லைங்களா, ஸ்னோ ஸ்டார்மில் வந்து ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் ஆகுது, என்னென்னமோ நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரம் வந்துட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்காக வந்து ஸ்ப்ரிங் ரோல் வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்ப்ரிங் ரோல் தான் ஏர் ஃப்ரை பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே படம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 5 மணி ஆகிடுச்சு. பிரகாஷும் வந்துட்டார், ஃப்ளைட் வந்து ஆன் டைமில் வந்து ரீச் ஆகிடுச்சு. அண்ட் லக்கிலி எல்லோரும் ரீயூனைட் ஆகிடுச்சு. அண்ட் பிரகாஷும் ஆரத்தும் கட்டி பிடிச்சி ஒரே பாசமழை. ஆரத் ஆக்சுவலி அழ ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு வாட்டி நீ வந்து 5 days மாதிரிலாம் லாங்காக எங்கேயாவது போகிறீங்கன்னா எங்களையும் கூப்பிட்டு விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த vlog பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல vlogல பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.